களை கனடபாளைய சபையில் நாம் பார்த்தோம். இந்த நாளில் இன்னொருத்தர் லூக்கா 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதை வாசிங்க, அப்படியே வாசிங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்காக தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரின் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். போதும். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து பிறந்த பிறகு ஒரு 3 பேர் முக்கியமான ஆளுங்க என்ன பண்றாங்க? பரிசுத்த ஆவியினால பேசுறாங்க. நம்பர் 1 பேசுறது யாருன்னா சகரியா பேசுறான். 2வது சிமியோன் பேசுறான். 3வது அன்னாள் என்கிற என்னது ஒரு தீர்க்க தரிசி நினைக்கிறேன். அன்னாள் என்கிற என்னது ஒரு தீர்க்க தரிசி. என்ன பண்றா? ரொம்ப நாளா இயேசு வருவதற்காக காத்திருந்தவள். அவள் ஆலயத்தில் காத்திருந்தவர் இயேசுவை குறித்து என்ன பண்றான் சொல்றான். இதுல சிமியோன் அவன் மேல வேதம் சொல்லுகிறது 25வது வசனம். சிமியோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும், சொல்லுங்க, அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனுமா என்ன பண்ணா இருந்தான். சொல்லுங்க, நீதியும் தேவ பக்தி உள்ளவனாய் அவன் என்ன பண்ணாங்க இருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதல் வரை இஸ்ரவேல் ஆறுதல் வரை காத்திருக்கிறவனாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் யார் மேல இருந்தாரு? போன வார்த்தை சொன்ன அவன் வாய்கள் அடைக்கப்பட்டது. கவனிங்க, வாய்கள் அடைக்கப்பட்டது. வாய் திறந்த போது பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசன வார்த்தையா என்ன பண்ணார்? பேசினார் என்று கனடபாளைய சபையத்தில் பேசணும். இந்த இடத்துல 25ல வாசிக்கிறோம். சிமியோன் என்ன ஒரு மனுஷன், அவன் என்ன பண்றான்? எருசலேம்ல இருந்தான். சொல்லுங்க, எருசலேம்ல இருந்தான். அவன் யாரு? எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னா நீதியும் தேவ பக்தி உள்ள மனுஷன். சொல்லுங்க, நீதியும் நீதினா அநியாயம் இல்லாதவன், நீதினா பாவம் இல்லாதவன், தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவன். சொல்லுங்க, நீதி. இந்த நீதியும் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். சொல்லுங்க, நீதியும் தேவ பக்தி. பக்கத்துல சொல்லுங்க, தேவ பக்தி. இந்த இதுல வாசிச்சோம் நம்ம கிறிஸ்துமஸ் ஆராதனையில. உண்மையான தேவ பக்தி எது, காட்லியஸ் எது என்றுன்னா, இயேசுவை மனுஷனாய் பூமியில வெளிப்பட்டதை அறிந்து கொள்கிறது தான் மெய்யான தேவ பக்தி. வேற எதுவுமே தேவ பக்தி கிடையவே கிடையாது. அப்போ இந்த மனுஷன் பாருங்க, நீதியின் தேவ பக்தி உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வரை என்ன பண்ண காத்திருந்தான். இஸ்ரவேலினுக்கு ஆறுதல் எப்போ வரும்? கம்போர்ட் எப்போ வரும்? அவருக்கு ஆறுதல் எப்போ வரும்? அந்த ரட்சகர் எப்போ வருவாரு அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்றான்? காத்திருக்கிறவனா இருந்தான். சொல்லுங்க, காத்திருக்கிற தேவனை குறித்து, தேவனுடைய காரியங்களை குறித்து, இந்த ரட்சிப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்போ வரும் என்று சொல்லி காத்திருக்கிறவனா இருந்தான். இப்படி காத்திருக்கிறவன் இருந்தபோது அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். சொல்லுங்க, அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அப்போ யாரு தேவனுக்கு அடுத்த காரில் நீதியும் தேவ பக்தியும் தேவனுக்காக காத்திருக்கிறாங்களோ, நான் சொல்றேன், அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே இருப்பாரு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய். சொல்லுங்க, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே என்ன பண்ண மாட்டாய்? மரணமட மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் ரொம்ப வயசானவன்.
அதே நேரத்தில் அவனுக்கு வந்து ஒரு காரியத்தை வந்து சொல்றாங்க. என்ன காரியத்தை சொல்றாங்க அப்படின்னா, நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை காண்ற வரைக்கும் நீ மரணம் அடையவே மாட்ட. அல்லேலூயா. நீங்களும் கூட அப்படி ஜெபம் பண்ணுங்க. என்ன யாருக்காக? எப்பா வயசானவங்களா இருந்தா கூட இந்த வயசானவங்க இயேசுவை அறியாத என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இயேசுவை அறிஞ்ச பேர் தான் என்ன பண்ணவங்க. ஆமென். எப்படியாவது வயசானவங்க வயசாகி மறக்கிறதுக்கு முன்னாடி கிறிஸ்துவை காண வேண்டும். சொல்லுங்க, கிறிஸ்துவை அறிய வேண்டும், கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆவல் இருக்கணும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இவனுக்கு கிறிஸ்துவை காணும் முன்னே என்ன பண்ண மறிக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, ஒரு காரியத்தை தேவன் என்ன பண்றாரு, அவனுக்கு வாக்கு பண்ணி இருந்தார். இப்படி வாக்கு பண்ணி இருந்தபடினாலே அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவன் தேவாலயத்துக்கு வந்தான். சொல்லுங்க, ஆவியின் ஏவுதலினாலே. சில நேரத்தில் ஆவியானவர் என்ன பண்ணுவார், ஒரு காரியத்தை செய்யும்படி உள்ளத்துல வந்து உணர்த்துவார். அதை செய்யணும். நீங்க செய்யல நம்ம இன்னும் சொல்ல முடியல. சில நேரத்தில் தேவன் வந்து ஆவியானவர் சில நேரத்தில் வந்து உணர்த்துவார். சிலருக்கு நல்லாவே தெரியும் ஆவியானவர் உணர்த்தினாலும் சில நேரத்தில் இருதய கடினம் இருக்கிறது நிமித்தமா சில காரியங்களை செய்ய முடியாது. இருதய கடினம். ரெண்டாவது, ஆவியானவருடைய குரலை சில பேர் கேட்டாலும் அதை வந்து என்ன பண்றது இல்லை, செவி கொடுக்கிறது இல்லை. நான் சொல்றேன் பாருங்க, ஆவியானவர் உள்ளத்திலிருந்து ஏவுவாரு, ஆவியானவர் பேசுவாரு. அப்ப பேசும்போது அதன்படி நீங்க நடக்கணும். இப்போ எல்லாம் சொல்லிட்டாரு, வாக்கு பண்ணிட்டாரு. அந்த குறித்த காலத்திலே ஆவியானவர் என்ன பண்றாரு, தேவாலயத்துக்கு போகும்படி ஏவுகிறார். தேவாலயத்துக்கு போகும்படி, தேவாலயத்துக்கு போகணும் என்ற விருப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆவியானவர் ஏவுறதுனால உண்டாகிற விருப்பம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? இன்னைக்கு தேவாலயத்துக்கு வருவதுக்கான ஒரே காரணம் என்னன்னா, ஆவியானவர் மக்கள் உள்ளத்துல பேசுறாரு. சில பேர் அது பேசினாலும் தூக்கி வச்சிருது. ஆனா ஆண்டவர் எப்போதுமே ஆவியினால என்ன பண்ணுவாரு, தேவாலயத்துக்கு போகும்படி எப்பொழுதுமே ஏவி கொண்டு இருப்பாரு. சொல்லுங்க, எப்போதுமே ஏவி கொண்டு இருப்பாரு. அப்போ இயேசு என்னும் பிள்ளையை நியாயப்பிரமாணத்தின் முறையின்படி செய்வதற்காக தங்கள் தகப்பனார் அவரை உள்ளே என்ன பண்ணார்கள், கொண்டு வராங்க. அப்பதான் என்ன பண்றாங்க, நியாயப்பிரமாணத்தை யூத முறைமையின்படி அந்த பிள்ளை ஆண் பிள்ளை பிறந்தா அந்த ஆண் பிள்ளையை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நியாயப்பிரமாணத்தின் முறைப்படி சில காரியங்களை செய்ய வேண்டும். ஆண் பிள்ளைய, முதல் பிள்ளைய, ஆண் பிள்ளைய என்ன பண்ணா, அது கர்த்தருக்குரியது, தலைச்ச பிள்ளை. அந்த பிள்ளைய தனக்கென்று மீட்டெடுத்துக் கொள்ளணும்னா அதுக்கு சில கிரயங்களை வந்து என்ன பண்ண வேண்டும், செலுத்த வேண்டும். அதன்படியாக இயேசுவுக்கு என்ன பண்ணுது, 2 புறா குஞ்சுகளை என்ன பண்றாங்க, பலியிட்டு அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியை செய்து அந்த பிள்ளையை பெற்றோர்கள் என்ன பண்றார்கள், மீட்டு கொள்ளுகிறவர்களாக என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் முறைமைப்படி செய்வதற்கு தங்கள் தாய் தகப்பன் அவரை உள்ளே கொண்டு வந்தார்கள். அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோத்தரித்தான். இப்ப வந்து என்ன பண்றான், இந்த சிமியோன் தேவனை பார்க்க வேண்டும் என்று ஆவலும் தேவனுக்காக காத்திருந்தபடினாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்திருந்தபடினாலும் அவனை என்ன பண்றான், அவர் கைகளிலே ஏந்தக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்பட்டது. இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளிலே ஏந்திய கூட பாக்கியம். நான் சொல்றேன், யாரெல்லாம் கர்த்தர் மேல தாகமா வாஞ்சியா கர்த்தரை அறியணும், கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கும் போது நான் சொல்றேன், நீங்களும் நானும் உள்ளத்துல ஏந்தக்கூடிய ஒரு மகா பெரிய பாக்கியத்தை நமக்கு என்ன பண்ணுவாருங்க, தருவார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் அவர் கைகளிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படியே உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தோடு என்ன பண்ணுவீர், போக விடுவீர். சொல்ல, இப்போ வார்த்தையின்படியே கைகளில் ஏந்தி கொண்டு பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சொல்றான், வசனத்தின்படி எனக்கு செஞ்சிட்டீங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னீங்களோ அதை எனக்கு செஞ்சீங்க. இப்போது இயேசு கிறிஸ்துவை நான் கையில ஏந்திட்டேன், இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டேன், ரட்சகரை பார்த்துட்டேன், ஆண்டவரை பார்த்துட்டேன், தேவகுமாரனை பார்த்துட்டேன். இப்போது எனக்கு சமாதானம். சொல்லுங்க, இப்பொழுது எனக்கு
நான் சொல்றேங்க, இந்த உலகத்துல இயேசு உள்ளத்துல வரலன்னா ஒருவனுக்கு சமாதானமே கிடையாது, ஒருவனுக்கு நிம்மதியே கிடையாது. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் லாபமே இல்லை. அவன் ஒரு பிண்டம், அவன் எந்த இதுவும் இல்லாம என்ன பண்ணுவான், அவன் பிறந்ததுக்கும் இறந்ததுக்கும் அவன் இருக்கிறதுக்கும் அடையாளம் இல்லாம மறக்கடிக்கப்பட்டு போவான். ஆனா நான் சொல்றேன், ஒரு மனுஷன் உள்ளத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் இந்த பூமியின் வாழ்க்கையை முடிக்க சொல்ல சமாதானத்தோடு கூட போவான். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்? இவர் சமாதான பிரபு. இந்த உலகத்துக்கும் அடுத்த உலகத்துக்கும் அவர் சமாதானத்தை தருத்துக்காகவே இந்த பூமியில என்ன பண்ணுகிறாரு, வந்தார். அதனால தான் ஆவியின் ஏவுதல் அங்க போயிட்டு அவரை ஏந்திட்டு என்ன சொல்றான், இப்போது சமாதானத்தோடு என்னை என்ன பண்ணுகிறீர், போக விடுகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ 30ஆம் வசனத்துல சொல்றான், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனத்துக்கு இஸ்ரவேலுக்கு மகிமையாகும். இந்த இயேசு யாரு அப்படின்னு சொல்லும்போது முதல்ல சொல்றான், முதல்ல என்னன்னா புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். சொல்லுங்க, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும். புறஜாதிகள் என்றால் யார் அப்படின்னா, மாம்சத்தின்படி யூத கோத்திரத்திலும் இஸ்ரவேல் ஜனத்திலும் பிறவாதவர்கள் எல்லாருமே யாரு, புறஜாதிகள். சொல்லுங்க, புறஜாதிகள். இந்த புறஜாதிகளுக்கு இயேசு எப்படியா இருப்பாராம் அப்படின்னு சொல்லி இந்த சிமியோன் சொல்றான், பிரகாசிக்கிற ஒளியா இருப்பாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராக, இரட்சகராக, மீட்பராக, தெய்வமாக யார் யார் உள்ளத்துல நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களோ, அவரை நம்பி இருக்கிறீங்களோ, அவர் விசுவாசிச்சு இருக்கிறீங்களோ, நான் சொல்றேன், அவர் உங்களுக்கு பிரகாசிக்கிற ஒளியா இருக்க போகிறாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இனி இருள் இருக்க போறதில்ல, உங்க குடும்பத்துல இனி இருள் இருக்க போறதில்ல. ஒரு வீட்டுல பாருங்க, விளக்கு இல்லைன்னா அந்த வீடு இருளடைஞ்ச வீடா இருக்கும். ஒரு ரோட்ல விளக்கு இல்லைன்னா அந்த ரோடு இருளடைஞ்ச ரோடா இருக்கும். இருளடைஞ்ச ரோட்ல போகாதீங்க அப்படின்னுவாங்க. இருட்டா இருக்குது அங்க போகாதீங்கன்னுவாங்க. எத்தனை பேருக்கு இருட்டா இருக்கிற இடத்துல நிறைய தப்பு தண்டா நடக்கும். அந்த காலத்துல பாருங்க, அங்கெல்லாம் அந்த சுடுகாடு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க தப்பு செய்யறதுக்குனே போய் என்ன பண்ணுவானுங்க, லைட்டை போட்டால் கூட உடைச்சிருவாங்க. லைட்டை போட்டால் கூட என்ன பண்ணுவாங்க, உடைச்சிருவாங்க. ஏன்னா வெளிச்சத்தை தப்பு பண்ண முடியாது, இருட்டில் தான் என்ன பண்ண முடியும், தப்பு பண்ண முடியும். எத்தனை ட்ரிப் அவன் லைட்டுக்காரன் லைட்டு போட்டு போவான், இவங்க கல் எறிஞ்சு என்ன பண்ணுவாங்க, உடைச்சிருவாங்க. ஏன்னா இவங்களோட காரியங்கள்லாம் என்ன பண்ணுது, அந்தகாரமாகுது, இருளாகுது. இவங்க இருட்டில் இருக்கிற விரும்புகிறாங்க, ஒளியை பகைத்து என்ன பண்ணுறாங்க, இருட்டில் இருக்க விரும்புகிறாங்க. ஆனால் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போது அவன் ஒளியா இருப்பான், பிரகாசிக்கிற ஒளியா இருப்பான். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் வாழ்க்கையில வெளிச்சம் இருக்கும், அவன் வாழ்க்கையில இருள் இருக்காது. அது மாத்திரமல்ல, அவன் மற்றவர்கள வாழ்க்கையிலையும் இருளை போக்குற ஒரு வெளிச்சமாக, பிரகாசிக்கிறவனாக என்ன பண்ணுவான் இருப்பான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு உன்னையும் என்னையும் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர். ஆமென். அவர் உங்களை என்னையும் பிரகாசிக்க பண்ணுகிறவரா என்ன பண்றாரு இருக்கு. நம்ம வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில், நம்முடைய படிப்பு, நம்முடைய வியாபாரம் எல்லாவற்றையும் கர்த்தர் இருள் நீக்கி பிரகாசத்தை கொண்டு வருவார். இந்த வருஷம் மாத்திரமல்ல, புதிய வருஷத்தில் அவர் ஒரு பிரகாசத்தை, ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை, ஒரு என்ன பண்ணுது, உங்க வாழ்க்கை இனி இருளடைய போறதில்லை. பக்கம் சொல்லுங்க, இருளடைய போறதில்லை. அந்த காலத்தில் பேசினாங்க பாருங்க, மெரினா பீச்சில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லி அண்ணாவுக்கு என்ன பண்றாங்க, ஒரு சமாதியை கட்டுறாங்க. சமாதியை கட்டிட்டு அவர் இடத்துல ஒரு விளக்கை ஒன்று ஏத்துனாங்க. அந்த விளக்கு இன்னும் எரிஞ்சு கொண்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த விளக்குக்கு பேர் என்ன விளக்கம், அணையா விளக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேங்க, அது கூட ஒரு நாள்ல சில நேரத்தில் அணைஞ்சு போயிடும் மழை காத்துல. நான் சொல்றேன், அணையா விளக்கு யாரு அப்படின்னா இயேசு தான். உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு அவர் வெளிச்சமா இருக்கிறார். கர்த்தர் உன் வெளிச்சமா இருப்பார். நானே உங்களுக்கு வெளிச்சமா இருப்பேன் என்று சொல்லிக்கிறேன். நான் சொல்றேன், இயேசு உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறபடினால, சுடரா இருக்கிறபடினால, பிரகாசிக்கிறவர்களா இருக்கிறபடினால வெளிச்சத்தை தேடி மக்கள் வருவார்கள் என்று வேதம் சொல்லு. உன் வெளிச்சத்திடத்திற்கு ராஜாக்களும் உன் உதிக்கிற ஒளியினிடத்திற்கு பிரபுக்களும் என்ன பண்ணுவார்கள்,
வருவார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி நீ வெளிச்சமாய் சுடர் விடுகிறவனாய் இருக்கிறபடினாலே உன்னை தேடி எல்லாரும் வருவார்கள். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், இயேசு எப்படி இருக்கிறார் சொல்றாரு, இஸ்ரவேலருக்கு என்னதுங்க, மகிமையாகவும் குளோரியாகவும் இருக்கிறாரு. நான் சொல்றேன், உம்முடைய ஜனம், நாமெல்லாம் எப்போ ஆவிக்குரிய விதத்துல நம்ம கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படி புறஜாதிகள், ஆவியின்படியோ நாம் யாரு, இஸ்ரவேல் ஜனங்கள். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஆவியின்படி. அப்போ ஆவியின்படி இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கிறபடினாலே நாம் கர்த்தருடைய ஜனமா இருக்கிறோம். பக சொல்லுங்க, கர்த்தருடைய ஜனமா இருக்கிறோம். நம்ம அந்நியரா இருந்தோம், நம்ம தேவனுக்கு தூரமானவர்களா இருந்தோம். ஆனா தேவனோ என்ன பண்றார், நம்மை தேடி வந்து நம்மை மீட்டு கொண்டபடினாலே, இயேசு நம்ம வாழ்க்கையில வந்தபடினாலே நம்ம இப்ப எப்படியாய் மாறி இருக்கிறோம் அப்படி என்று சொல்லும் போது தேவ ஜனமாய் மாறி இருக்கிறோம். பக சொல்லுங்க, தேவ ஜனம். அவர் தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொள்ளும்படியாய் வந்தார். அவர் அவங்க ஜனம். அல்லேலூயா. அந்த காலத்துல சொல்லுவாங்க பாருங்க, எங்களுக்கு எவ்வளவு ஜனங்குது தெரியுமா, நாங்க நோட்டீஸ் வச்சா எங்க ஜனத்துக்கு சொல்ல முடியாது. எங்க வீட்டுக்காரருடைய அப்பா சொல்லுவாரு, எங்களுக்கு எவ்வளவு ஜனங்குது தெரியுமா, காக்கா கூட்டம் மாதிரி என்ன பண்ணுவாங்க, நிறைய ஜனம் இருக்குது. சில பேருக்கு ஜனமே இருக்காது, சில பேருக்கு ஜனம் இருக்கும். ஆமேன். அது ஜனம், அது என்னத்தை காட்டுதுன்னா சொந்தத்தை காட்டுது, உறவை காட்டுது, அவன் தனியால் இல்லை என்பதை காட்டுது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதே மாதிரி நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு, இது ஏன் ஜனங்கள். சொல்லுங்க, என்னுடைய ஜனங்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன பண்ண போறதில்ல, வெட்கப்பட்டு போவது இல்லை. நீ கர்த்தருடைய ஜனமா இருக்கிற, நீ ஒரு நாள் என்ன பண்ண போறதில்ல, வெட்கப்பட்டு போவது கிடையாது. அடுத்தபடியா சொல்றாரு, இந்த ஜனத்தை கர்த்தர் எப்படி வைப்பாராம், அவருக்கு மகிமையா வைப்பாரு. சொல்லுங்க, மகிமையா வைப்பார். சில நேரத்தில் பிள்ளைகளை பெற்றுக்கொள்றாங்க, சில நேரத்தில் உறவுகள் வருகிறது, சில நேரத்தில் சில உறவுகளையும் பிள்ளைகளையும் பிள்ளைன்னு சொல்றது கிடையாது. ஏயா இல்லப்பா, பிள்ளை சொல்லி கொடுத்துக்கு வெக்கமாக்குது. ஏன், அவன் சரியா படிக்கல, சரியா வேலைக்கு போல, அவன் நடவடிக்கை சரியா இல்லை, அவன் பேரை சொன்னாலே எனக்கு ஆக மாட்டேதுப்பா, அவன் பேரை சொன்னாலே எனக்கு அவன் பிள்ளையான்னு கேட்குறாங்க. சில பேர் இப்படி பிள்ளைன்னு சொல்லிக்க முடியாது, அப்பான்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா ட்ராக் சரி கிடையாது. என்ன கிடையாதுங்க ட்ராக்கு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஏண்டா என் பேரை கெடுக்கிற. இவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார், ஏண்டா என் பேரை கெடுக்கிற. யாக்கோபு சொல்றான், என் வாசனையை நீங்க கெடுத்து போடாதீங்க. சொல்லுங்க, என் வாசனைய கெடுத்து போடாதீங்க அப்படின்னா அவன் பிள்ளைங்கிட்ட, சிமியோன் கிட்டையும் சொன்னான், லேவி கிட்டையும் என்ன பண்ணா சொன்னான். அல்லேலூயா. அப்போ இப்படி இருக்குது வாழ்க்கை. ஆனா எப்போ இயேசு வராரோ நம்ம எப்படியா இருக்க போறோமா, அவருக்கு மகிமையா இருக்க போறோம். சொல்லுங்க, இயேசுவுக்கு என்ன பண்ண போறோம், மகிமையா இருக்க போறோம். அல்லேலூயா. அவருக்கு பேர் சொல்ற மாதிரி இருக்க போறோம். சொல்லுங்க, அவருக்கு பேர் சொல்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம், பிரஸ்தாபப்படுத்துகிற அளவுக்கு, அவருக்கு புகழுக்கு, அவருக்கு கலங்கத்துக்கு அப்பாற்பட்டவர்களா நீங்களும் நானும் என்ன பண்ண போறோம், இருக்க போறோம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவுக்கு மகிமையா இருக்க போறோம், வீட்டுக்கு மகிமையா இருக்க போறோம், குடும்பத்துக்கு மகிமையா இருக்க போறோம், பெற்றோருக்கு மகிமையா இருக்க போறோம், ஜனத்துக்கு மகிமையா இருக்க போறோம், இந்த உரகடத்துக்கு மகிமையா இருக்க போறோம், அம்பத்தூருக்கு மகிமையா இருக்க போறோம். நம்ம நாட்டுக்கு நம்மளை கர்த்தர் மகிமையா என்ன பண்ண வர்றாரு, வைக்க போறாரு. படிப்புல வைக்க போறாரு. அல்லேலூயா. வேலையில வைக்க போறாரு, வியாபாரத்துல வைக்க போறாரு, அந்தஸ்துல வைக்க போறாரு, புகழில வைக்க போறாரு. எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ண போறாரு, மகிமைப்படுத்துகிறாரு. ஆண்டவர் சொன்னாரு, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார், உன்னை நான் மகிமைப்படுத்துவேன், இன்னும் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் சொன்னார். சொல்லுங்க, நான் இன்னும் உன்னை என்ன பண்ண, மகிமைப்படுத்தினேன், இன்னும் நான் மகிமைப்படுத்தினேன் சொன்னார். பிதா எது கொடுக்கிறதோ அது இயேசு தனக்குன்னு வச்சிருக்கிறது இல்ல, அந்த மகிமை எல்லாம் யாருக்கு தராரு, தன்னை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் தராரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, இந்த வருஷத்தினுடைய மகிமை கொஞ்சமா இருக்கலாம், புதிய வருஷத்தின் மகிமை உனக்கு பெருசா இருக்க போகுது. உன் பேர் பிரஸ்தாபமாக போடுது, உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமா வைக்க போறாரு,
உன் பேரை பெருமைப்படுத்துவாரு. ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஜோஷுவாவுக்கு சொன்னாரு, உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமா நான் வைப்பேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அது அவங்களுக்கு சொன்னது மாத்திரமல்ல, கவனிங்க, உங்களுக்கும் சொல்றாரு. இந்த கால வேலையில உங்களுக்கும் சொல்றாரு. யாரெல்லாம் அவர் நாமத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க பேரை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, பெருமைப்படுத்துவார். ஏன் அந்த வார்த்தையில் நிறைய ட்ரிப் கேட்டையா? நான் சொல்றேன் பாருங்க, நிறைய ட்ரிப்பு தான் அதே இட்லி சாப்பிட்றோம். டெய்லி காத்தால மதியானத்தில் வந்து சோறு பார்க்காம சில பேருக்கு தூக்கமே வராது. நாங்கள் மதியானத்தில் ஒரு வேளை தான் நான் சோறு சாப்பிடுவேன். நைட்டு வச்சோன்னா எனக்கு சொல்லும், ஐயோ வேணாப்பா மதியானமே சாப்பிட்டேன், டிஃபன் இருந்தால் போதும். சில பேர் 3 வேளை சோறு தந்தா கூட என்ன பண்ண மாட்டான், சலிக்கவே மாட்டான். சோறு இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது காணுவான், பசி எடுக்குங்க. நைட்டு 4 மணிக்கு வச்சு கிச்சனில் பண்ணி அடுப்பாங்கறையை ஒன்று தடைய நிற்பான். சில பேருக்கு 3 வேளை சோறு. எங்கள் வீட்டுக்காரையுடைய தங்கச்சியாகட்டும் அவர் தகப்பனார் ஆகட்டும், அவங்களுக்கு நைட்டில் சோறு இல்லைன்னா என்ன பண்ணாது, தூக்கமே வராது. எப்போ ஒன்று சோறு போடுங்க சோறு போடுங்கன்னுவாங்க. என்ன பண்ணுவாங்க, நான் கேட்குறேன், அது போர் இல்லாமல் சாப்பிட்றீங்களே? சோறை காட்டிலும் இதுதான் மெய்யான உணவு. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. தமிழர்களை இது கலாச்சாரம் சோறு. சோறை காட்டிலும் இது முக்கியமானது. என்ன முக்கியம்னா, வசனம் எந்த அளவுக்கு நீ கேட்குற, உன்னை மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்த கேளு கேளு, காதில் போட்டோம் பண்ண 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 நிச்சயமா சொல்றேன், அந்த வார்த்தை விசுவாசிக்கணும். அந்த வார்த்தை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகும். இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நான் வாளாக மாட்டேன், நான் தலையாகுவேன், நான் கீழாக மாட்டேன், நான் மேலாகுவேன். நானும் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன். நான் கையிடும் வேலையெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். என் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவாரு, என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாரு, என்னை புழுதிலிருந்து எடுப்பாரு, பிரபுக்களோட அமர பண்ணுவாரு, ராஜாக்களோட அமர பண்ணுவாரு, என்னை லீடரா வைப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே பேசினே இருக்கணும். கர்த்தர் மகிமைப்படுத்துவன்னு சொல்லிக்கிறார். சொல்ல முடியாது, உங்க பிள்ளைகளாக கலெக்டரா கூட படலாம், ஒரு பெரிய டிஎஸ்பியா வரலாம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. விசுவாசத்தை வைங்க, கர்த்தர் மகிமைப்படுத்துவன்னு சொல்லிக்கிறாரு. அவர் வார்த்தை ஒன்றும் பொய் பெறாது. இந்த சொல்றான், உங்க வார்த்தையின்படியே அடியானுக்கு செஞ்சீங்க, இந்த வசனத்தின்படி உனக்கும் எனக்கும் செய்ய போறாரு. விசுவாசிக்கிறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார், தமது ஜனத்தை என்ன பண்ணுவார், மகிமைப்படுத்துவார். சொல்லுங்க, தமது ஜனத்தை 31 வாசிங்க. தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றார். சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உமது ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, உங்களுக்கு எனக்காக இயேசுவை என்ன பண்ணாரு, ஆயத்தம் பண்ணாராம். அவரு சிருஷ்டிக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் ஆயிடுச்சு. மனுஷனை உண்டாக்குறதுக்கு உடனே உண்டாக்கிட்டார். ஆனா ரட்சிப்புக்கு, தேவனை அனுப்புவதற்கு, உன் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு, இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான ரட்சிப்புக்கு மட்டும் தேவன் பல ஆயிரம் ஆண்டுகளாக என்ன பண்றாரு, எடுத்துக்கொள்றார். சொல்லுங்க, பல ஆயிரம் ஆண்டுகளாக என்ன பண்றாரு, எடுத்துக்கொள்கிறார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு நிமிஷத்துல எல்லாம் செய்யக்கூடியவர், ஒரு நிமிஷத்துல எல்லாம் முடிக்கிறவர். அந்த சராசரங்களே 7 நாள்ல என்ன பண்றார், நம்ம கணக்கின்படி முடிச்சிட்டார். மனுஷனை அப்படின்னாரு கையில வச்சு அழகா உருவாக்கிட்டார். இன்னைக்கு ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு, படைக்கிறதுக்கு, ஒரு குரோபோ படைக்கிறதுக்கு அவன் பல வருஷங்களா இருப்பான். ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு சயின்டிஸ்ட்லாம் பல வருஷங்களா கண்டுபிடிச்சு நிற்பான். இன்னும் இந்த கேன்சருக்கு என்ன கண்டுபிடிக்கிறான், மருந்து இன்னும் கண்டுபிடிக்கிறான். இப்போ ரஷ்யா காலம் சொல்லிக்கிறான், நான் கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்க, நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆயிரம் நாட்கள் ஆகுது. நான் சொல்றேன் பாருங்க. ஆனா தேவனுக்கு இந்த பாவத்தில் விழுந்த மனுஷனை மீண்டும் பாவத்திலிருந்து எடுத்து அவனுக்கு நித்தியத்தை தருவதற்கு, தமது குமாரனை அனுப்புவதற்கு பல வருஷங்களாக, பல யுகங்களாக என்ன பண்றாரு, 1000 ஆண்டுகளாக என்ன பண்றாரு, ஆயத்தம் பண்றார். சொல்லுங்க, இந்த ரட்சிப்பு வந்து சாதாரணமானதல்ல. இந்த இயேசு உள்ளத்துல வருகிற இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம், நித்திய ஜீவனை பெறுகிற அனுபவம்,
அது சாதாரணமானது, அது தேவனுடைய திட்டம். தேவன் என்ன பண்றாரு? இந்த காரியங்களை ஆண்டாண்டுகளாக ஆயத்தம் பண்றாரு. உலக தோற்றத்துக்கு முன்பே ஆயத்தம் பண்ணின. prepare, God prepare. தேவன் வந்து என்ன பண்றாரு? உன்னையும் என்னையும் மீட்டெடுக்க, பாவத்திலிருந்து ரட்சிக்க, பிசாசின் பிடியிலிருந்து ரட்சிக்க, உன் வாழ்க்கையை என் வாழ்க்கையை அலங்கரிக்க, ஆசீர்வதிக்க, உன்னை மேன்மைப்படுத்த, உனக்கு நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்க, உனக்கு நித்திய ஜீவனை தர, உன்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி, உன் பாவ சாபங்களை எல்லாம் கலைந்தெறிந்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தின என்பதற்காக அவர் வந்து ஆண்டாண்டு காலமா ஆயத்தம் பண்ணி, ப்ரிப்பேர் பண்ணி, யோசனை பண்ணி, இதுக்கெல்லாம் என்னடா வழி பார்த்து கடைசியா ஒரே வழி தான் இருக்குது. நமது குமாரனை அனுப்பாம என்ன பண்ண முடியாது? இந்த காரியத்தை செய்யவே முடியாது. அவர் தான் உண்மையானவர், அவர் தான் என் பக்கத்துல இருந்தவர், அவர் தான் நான் சொன்னதெல்லாம் செய்வாரு, அவர் தான் எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணாரு? அடங்கி இருப்பாரு, கீழ்ப்படுதலோடு இருப்பாரு, என்ன பண்ணுவாரு? தாழ்மையா இருப்பாரு. இவரை அனுப்புனா தான் எல்லாம் முடியும் என்று சொல்லி தேவன் ஆண்டாண்டு காலமா யுக யுகமா யோசனை பண்ணி ஆயத்தம் பண்ணி தான் இயேசுவை என்ன பண்ணாரு? அனுப்பினாரு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த இயேசுவை இன்னைக்கு நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா அது என்ன சொல்றது? அது எதனால நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மிடத்தில் ஒண்ணும் இல்லை, அவர் நம்மை கிருபையாய் தெரிந்து கொண்டார். எவன் மேல் இரக்கமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன். நம்ம அப்பா செஞ்ச புண்ணியம் கிடையாது, தாத்தா செஞ்ச புண்ணியம் கிடையாது, பாட்டன் செஞ்ச புண்ணியம் கிடையாது, நான் செஞ்ச புண்ணியம் கிடையாது. நான் செஞ்சதெல்லாம் திரும்பி பார்த்தா ஒன்னும் நல்லா இல்லை. ஆனா என்கிட்ட யாதொரு நல்லது இல்லாத இருந்தோம், தேவன் என்ன படிக்கிறாரு? கிருபையாய் தயவாய் மனதாய் என்னை என்ன பண்ணாரு? இறங்கி என்னை தெரிந்து கொண்டு என் வாழ்க்கையில இயேசு வருவதற்காகவே என்னை என்ன பண்ணிக்கிறார்? மாற்றி இருக்கிறார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறார், ஆயத்தம் பண்ணினேன். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ரட்சிப்பு என்பது என்னது? இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் அறிவது என்பது அது சாதாரணமானது அல்ல. மனுஷ பராக்கிரத்தினால இன்னைக்கெல்லாம் நான் சொல்லி 10 வருஷம் எவ்வளவு சில நேரத்தை சொல்லி பார்த்தாலும் சில பேர் காதிலே வாங்க மாட்டான். அவனுக்கு உள்ளேயே போகாது ரட்சிப்பு. சில பேர் ஒத்துக்கவே மாட்டான். அவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தேவன் தெரிந்து கொள்ளனா ஒன்றும் பண்ண முடியாது. யாக்கோபை தெரிந்து கொண்டார், ஏசாவை என்ன பண்ணிட்டாரு? தெரிந்து கொள்ளாத மனுஷனை ஒன்றும் செய்யவே முடியாது. ஆனா இன்னைக்கு நீங்கள் நானும் சபையில உட்கார்ந்து இயேசுவே ஆண்டவர் சொல்றோமே, இது யாரால வந்த புண்ணியம் அப்படின்னா என்னால இல்லை, அவரால வந்த புண்ணியம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த புண்ணியத்துக்கு ஈடா நான் என்ன கொடுப்பேன்? ஒன்னையும் கொடுக்க முடியாது. இலவசம் கிருபை. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். ஆண்டவரே வாழ்நாளெல்லாம் அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? இந்த இயேசுவை அறிஞ்சதுக்காக நன்றி செலுத்தினே இருக்கோம், ஆராதிச்சுனே இருக்கிறோம், துதிச்சுனே இருக்கிறோம், அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் அப்படின்னா கர்த்தர் என் மேல் இரக்கமா இருக்கிறாரு, என் மேல் கிருபையா இருக்கிறாரு, என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த பாக்கியத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, இதை நான் பெற்று கொண்டிருக்கிறேன். இதற்கு எந்த விதத்துல நான் என்ன இல்லை பாத்திரம் இல்லை, ஆனாலும் பெற்றுக்கொண்டதுக்காக என் வாழ்நாளெல்லாம் அவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஆயத்தம் பண்ணினவரை என்ன பண்ணுது? என் கண்ணை சொல்லி வாசிங்க. தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. அவன் வந்து பாருங்க, கண்டது, பார்த்தான், கையில ஏந்தி பார்த்தான். நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த ரட்சணத்தை உள்ளத்தில் ஏந்தி கொண்டு சொல்லுங்க, உள்ளத்தில் ஏந்தி கொண்டு வாழ்நாளெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? அந்த ரட்சணத்தினுடைய ஆசீர்வாதத்தை, இந்த ரட்சணத்துடைய மேன்மையை நம்ம என்ன பண்றோம்? அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் பவுல் சொல்றார், தேவனுடைய ஆழங்களும் அவருடைய மறைபொருளும் எவ்வளவு பெருசா இருக்குது. தேவனுடைய ரட்சிப்புக்காக ஆயத்தம் பண்ணினதை என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாம் காத்திருந்தார்கள். அது அடையாம போனா இன்னைக்கு நம்ம அவைகள் எல்லாம் கண்ணால என்ன பண்றோம்? பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இது வந்து சாதாரணமானது அல்ல. இதுல நினைச்சுக்கிறாங்க இயேசு ஏற்றுக்கொள்றதுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்க? காணிக்கை கொடுக்குறாங்க, பைபிள் கொடுக்குறாங்க, சர்ச்சுக்கு போனால் பைபிள் கொடுக்குறாங்க, சர்ச்சுக்கு போனால் ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க,
அதை பண்றாங்க இது பண்றாங்கன்னு சொன்னோம். இயேசு ரொம்ப மலிவுன்னு நினைச்சிட்டாரு.